ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஜேஆர்ஆர் ஃபோமோட இன்னைக்கு ஈஸ்டர் ஸ்பெஷல் பிரியாணி 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 3 ஸ்பூன் வந்து கீ ஊற்றிருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்துப்பு, அப்புறம் ஸ்டார் பூ எல்லாம் போட்டு நம்ம ஆயிலில் போடுறோம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு 6 வெங்காயம் போட்டிருக்கேன். அந்த 6 வெங்காயத்தையும் வெட்டி அதை நல்லா இப்போ வதக்க போகிறோம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். அது கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இஞ்சியை விட பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும். மஞ்சள் சேர்க்குறோம். அப்புறம் நல்லா கிண்டி விடுறோம். அப்புறம் தக்காளி 4 தக்காளி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது வந்து வதக்கிறத இது சின்னதாக வெட்டி போடுறத விட நம்ம அரைச்சி 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் சிக்கனை வந்து போடுறோம். சிக்கனையும் போட்டு அப்படியே அதுலேயே நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் அது வதங்கி வர்றது வரைக்கும். அப்புறம் அடுத்தது வந்து லெமன் ஊற்றுறோம். லெமன் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன தயிர் போடுறோம். எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு போன விலாகில் பார்த்த கரம் மசாலா, பிரியாணி மசாலாவை போடுறோம். அப்புறம் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போடுறோம். அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு பத்தாததுக்கு திருப்பியும் பார்த்துட்டு கொஞ்சம் நான் அந்த பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து நான் வந்து 3 கிளாஸ் ரைஸ் போடுறேன். அதுக்கு வந்து 1 கிளாஸ் ரைஸுக்கு 1½ கிளாஸ் தண்ணி வைக்கணும். தண்ணி விட்டுருக்கேன் நான் இப்போ. தண்ணி 1க்கு 1½ 1 கிளாஸ் ரைஸுக்கு 1½ கிளாஸ் தண்ணி வைக்கிறோம். தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி சேர்க்குறோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம எல்லாம் பார்க்குறோம். மஞ்சள் போடுறோம், இஞ்சி பூண்டு போடுறோம், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு இந்த கரம் மசாலா கூட போடலாம் அந்த வாசனைக்கு. அப்புறம் கொஞ்சம் தயிர், அப்புறம் கொஞ்சம் லெமன் போடுறோம். அப்புறம் அதான் நம்ம பண்ணி வச்சுருந்த போன விலாகில் பண்ண அந்த கரம் மசாலா தான் போடுறோம். போட்டு உப்புலாம் தேவைக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம அதை பிசைஞ்சு விட்டுக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் அதில் போடுறோம். ரைஸை போட்டதுக்கப்புறம் இப்போ நான் என்ன இப்போ முந்திரி பேஸ்ட்டு நல்லா முந்திரியை நல்லா அரைச்சி அதை கொஞ்சம் போடுறேன். ஒரு 10-15 முந்திரி போட்டிருக்கேன் நான். அப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நான் இது பண்ணிட்டேன். நான் வந்து விசில் வைக்க மாட்டேன். அது அப்படியே தான் இருக்கும் அந்த குக்கர். நம்ம நினச்ச நேரத்துக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பக்கத்துலேயே என்ன பண்ணுறோம்னா இருந்தால் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாப்பி ஈஸ்டர். பாய்.